வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் சீரீஸ் 0 to ஹீரோ நம்ம ஆப்டிடியூட் சீரீஸில் ரெண்டாவது வீடியோ, ரைட்? எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்காக ரெண்டு டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெக்கரிங் டெசிமல்ஸ், அதே மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல், ரைட்டா? ரெக்கரிங் டெசிமல்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், வகுப்படும் தன்மை அல்லது ஒரு எண் வந்து 4ஆல வகுப்படணும்னா என்ன ரூல் இருக்கணும், 3ஆல வகுப்படணும்னா என்ன ரூல் இருக்கு, இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டிவிசிபிலிட்டி ரூல்ஸும் ரெக்கரிங் டெசிமல்ஸும் பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ ரெக்கரிங் டெசிமல்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக். இன்னைக்கு இந்த ரெண்டு முக்கியமான டாபிக்கை பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ரெக்கரிங் டெசிமல்ஸ். ரெக்கரிங் டெசிமல்ஸ்னா என்ன, ரைட்? ஆல்ரெடி டெசிமல்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ரைட்டா? தசம எண்கள் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு வந்து, ரைட், இப்போ நான் 0.7 எழுதுறேன் அப்படின்னா இது ஒரு டெசிமல், ரைட்டா? நார்மலா ஒரு தசம எண் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? இப்போ இதுவே 0.7 நான் ஃப்ராக்ஷனா மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, பின்னமா மாத்துறேன் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்? 7/10 எழுதுவேன். இதை நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். 7/10 ஏன் 7/10? டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, ஸோ ஒரே ஒரு 0 நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதை நான் நார்மலா ஒரு டெசிமல்னு சொல்லுவேன், ரைட்டா? இப்போ இதுவே 0.7 பார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? எக்ஸ்ட்ரா மேல பார் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 7 அப்படிங்கிறது ரெக்கர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரெக்கர்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வருது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த நம்பருக்கு 0.7க்கு என்ன அர்த்தம்னா 7 7 7 7 7 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும், 7 வந்து நிக்காது, ரைட்? அப்ப இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அது அவ்வளவு நேரம் எழுத முடியாதுன்றதுனாலதான் அந்த பார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு டிஜிட்டுக்கு மேல பார் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ரெக்கரிங் டெசிமல்ஸ். இது டெசிமல்ஸ்ல மட்டும்தான் அக்கர் ஆகும், டெசிமல்ஸோட கடைசியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல மட்டும்தான் அக்கர் ஆகும், ஓகேவா? அப்ப இந்த ரெக்கரிங் டெசிமல்ஸை எப்படி நம்ம ஃபிராக்ஷன்ஸா மாத்துறது, அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். இங்க நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 0.7 பாரும் 0.7ம் சேம் கிடையாது, ரெண்டும் வேற வேற. 0.7 வேற, 0.7 பார் வேற. ரெக்கரிங் டெசிமல் வேற, நார்மல் டெசிமல் வேற, ரைட்டா? இப்போ நீங்க 0.7 எழுதுன மாதிரி 0.7 பாரை நீங்க என்ன எழுத முடியாது? 7/10ன்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது தப்பு, சொல்றது புரியுது? அது தப்பு. அப்ப எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? இப்ப ரெக்கரிங் டெசிமல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன், ரைட்டா? இப்ப 0.7 பார்னு இருக்கு இல்லையா? இப்ப ஒரு நம்பர் பார்ல வந்துட்டா, ரைட்டா? ஒரு நம்பர் பார்ல வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டினாமினேட்டரா என்ன யூஸ் பண்ணணும், அதுதான் கொஸ்டின், ரைட்? 0.7 பார் நீங்க எழுதுறீங்களா, அப்ப மேல அந்த நம்பரை அப்படியே எழுதிடுவீங்க. அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுவீங்க. எழுதிட்டீங்க, டிவைடட் பை. இப்ப நார்மல் டெசிமல்னா என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு 0 சேர்ப்பேன், ரைட்? இப்ப பார்ல இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கங்க, உங்க நம்பர் பார்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டரா 9 யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? 9 யூஸ் பண்ணணும். உங்க நம்பர் பார்ல இருந்தா டினாமினேட்டர் 9, பார்ல இல்லைன்னா டினாமினேட்டர் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை புரிய வைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? பார்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் என்ன யூஸ் பண்ணணும்? 9. அப்ப இந்த 0.7 பாருக்கான ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து என்னது? 7/9, ஓகேவா? இப்போ ஒருவேளை இப்படி நம்பர் வந்து இப்போ இப்படி இருக்கு, 2 7க்கு மேலேயும் பார் இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதுவேன்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை நான் அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டேன், டிவைடட் பை. எத்தனை நம்பர் பார்ல இருக்கு? 2 நம்பர் பார்ல இருக்கா? அப்ப 2 9 நான் போடணும். எத்தனை நம்பர் பார்ல இருக்கோ அத்தனை 9 கீழே நான் போட்டிருக்கணும். சொன்னது புரியுதா? ரைட்? அப்ப ரூல் என்ன? ரூல் என்ன அப்படின்னா, இந்த ரூல் வந்து டினாமினேட்டரை எழுதுறதுக்கான ரூல். உங்க நம்பர் பார்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் 9, பார்ல இல்ல அப்படின்னா டினாமினேட்டர் 0. இதுதான் ரூல், ஓகேவா? புரிஞ்சா நான் சொன்னது? உங்க நம்பர் பார்ல இருந்தா டினாமினேட்டர் 9, பார்ல இல்லைன்னா டினாமினேட்டர் 0, ஓகேவா? இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல் தான் ரெக்கரிங் டெசிமல்ஸ்க்கான ரூல். ஒரு ரெக்கரிங் டெசிமலை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கான ரூல். இப்போ உதாரணத்துக்கு நான் 0.7689 மொத்தமா எல்லா நம்பரையும் பார்ல கொடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க? 7698 எழுதிட்டு எத்தனை நம்பர் பார்ல இருக்கு? 4 நம்பருமே பார்ல இருக்கு, அப்ப 4 9 நான் போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரி சார், இப்போ ஒரு நம்பர் பார்ல வந்துட்டு இன்னொரு நம்பர் பார்ல வரல, என்ன சார் செய்யறது? கவனிங்க, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன், 0.77 எடுத்துப்போம், ரைட்டா? இப்போ கவனிங்க, இதுல
யூனிட் டிஜிட்ல இருக்கிற 7 மட்டும் பார் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் பார்ல இல்ல. இதை எப்படி கன்வெர்ட் பண்றது கவனிங்க. இப்ப நார்மலா நான் என்ன செய்வேன், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எடுத்து எழுதிடுவேன். 77 எழுதிட்டேன். இப்போ ஒரு நம்பர் தான் பார்ல இருக்கு, இன்னொரு நம்பர் பார்ல இல்ல. அப்ப ஒரு நம்பர் பார்ல இருந்து மற்ற நம்பர்லாம் பார்ல இல்ல அப்படின்னா பார்ல இல்லாத ஏல கழிக்கணும், பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். ரைட், கழிச்சிட்டேன். இந்த ஏல கழிச்சிட்டேன். ரைட், 77 ஏல கழிச்சிட்டேன். அடுத்து ஒரு நம்பர் பார்ல இருக்கு, அதுக்கு 9 போட்டேன். ஒரு நம்பர் பார்ல இல்ல, அதுக்கு 0 போட்டேன். அப்ப இதை நான் கழிச்சேன்னா 70/90 வரும். ரைட்டா, 70/90 வரும். அப்ப இதை 7/9 நான் எழுதலாம். நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப இந்த 7 மட்டும்தான் ரெக்கர் ஆகுது. அப்ப நான் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த 2 டிஜிட்டையுமே எடுத்து எழுதிட்டேன். 77 அப்படியே எழுதிட்டேன். பார்ல இல்லாத நம்பர் என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சதுக்கு அப்புறம் பார்ல இருக்கிற இந்த 7க்கு 9ஐயும் பார்ல இல்லாத இந்த 7க்கு 0ஐயும் நான் போட்டேன். புரிஞ்சிருச்சா? ரைட், புரிதலுக்காக இன்னொரு சம் சொல்றேன். 0.123 இதுல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த 23க்கு பார் போட்டுறேன், 1 மட்டும் விட்டுட்டேன். ரைட், இப்போ எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க, 123 எழுதிக்கங்க. இப்ப பார்ல எது இல்ல, 1 மட்டும்தான் இல்ல. பார்ல இல்லாத நம்பரை கழிங்க. கழிச்சாச்சு. கழிச்சதுக்கு அப்புறம் 1 2 நம்பர் பார்ல இருக்கு, அப்ப 2 9 போட்டேன். ஒரே ஒரு நம்பர் பார்ல இல்ல, அதுக்கு 0 போட்டேன். அப்ப கழிச்சிட்டேன்னா 122/919 வரும். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும். இப்ப இது 2ல கேன்சல் ஆகுமா, 2ல கேன்சல் பண்ணிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப 61/495 வருமா, 495 வரும். ரைட், அப்ராக்சிமேட்டா எழுதிருக்கேன். ரைட், அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் திரும்பவும் சொல்லிடுறேன். ரூல் என்ன, டெசிமலை ரெக்கரிங் டெசிமலை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கான ரூல் என்ன, ஒரு பார்ல இருந்துச்சுன்னா, உங்க நம்பர் பார்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டரா 9 யூஸ் பண்ணணும். பார்ல இல்ல அப்படின்னா டினாமினேட்டரா 0 யூஸ் பண்ணணும். இப்ப கொடுக்கப்பட்ட எல்லா நம்பரும் பார்ல இருக்கா, அப்படியே கீழே கண்ணை மூடிட்டு 9 எழுதிடலாம். ஒருவேளை ஒரு நம்பர் பார்ல இருந்து இன்னொரு நம்பர் பார்ல இல்லாம இருந்திருந்தா மொத்த நம்பரையும் எழுதிட்டு பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். ரைட், இப்ப நான் ஒரு சம் சொல்றேன், அதை உங்க நோட்ல போட ட்ரை பண்ணுங்க. 0.486 இதுல 6க்கு மட்டும் நான் பார் கொடுத்துருக்கேன். 48 நல்லா கொஸ்டினை கவனிச்சு பார்க்கணும், எதுக்கு பார் கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப நீங்க எனக்கு சொல்ல போறீங்க ஆன்சரை. இப்ப இது என்ன பண்ணுவீங்க, 486 அப்படியே எழுதிடுவீங்க. மைனஸ் பார்ல இல்லாத 48 கழிக்கணும். கழிச்சாச்சு, டிவைடட் பை ஒரே ஒரு நம்பர் தான் பார்ல இருக்கு, ஒரு 9. 2 நம்பர் பார்ல இல்ல, 2 0. அவ்வளவுதான். இதை கழிச்சதுக்கு அப்புறம் சுருக்கிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய பதில். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரைட், இது அடுத்த பாயிண்ட். இப்ப இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு போவோம். ஒன்றும் இல்லை, இப்போ டெசிமல் எல்லாம் 0.0 சார் இருக்கு. இப்போ என் டெசிமல்ல வந்து அவங்க வந்து இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க, 2.46ல 6க்கு மட்டும் பார் கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி இருக்கு என் நம்பர் எப்படி இருக்கு, ஒரு ஹோல் நம்பரும் சேர்ந்து வருது அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இந்த ஹோல் நம்பரை கன்சிடரே பண்ணாதீங்க, அதை ஒதுக்கி வச்சிருங்க. ஹோல் நம்பர் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வச்சிருங்க. ஒதுக்கி வச்சுட்டு நார்மலா நீங்க என்ன செய்வீங்க, 46 எழுதுவீங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல பார்ல இல்லாத 4 கழிப்பீங்க. டிவைடட் பை பார்ல இருக்கிற 6க்கு 9ம் பார்ல இல்லாத 4க்கு 0வும் போடுவீங்க. அப்ப 42/90 வரும். இதை நீங்க வருதரா சுருக்கிக்கலாம், சுருக்கிக்கங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 கொண்டு வந்து முன்னாடி போட்டுருங்க. 2 கொண்டு வந்து முன்னாடி போட்டு என்ன பண்ணிருங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்திருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 2 கொண்டு வந்து முன்னாடி போட்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்திருங்க. அது வரைக்கும் அந்த ஹோல் நம்பரை நீங்க டச்சே பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு இருக்கு. இப்போ 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1 தூக்கி முன்னாடி போட்டுருங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தி விட்டுருங்க. புரிஞ்சிருச்சா? ரைட், அப்ப ரெக்கரிங் டெசிமலோட கான்செப்ட் புரிஞ்சா, ரெக்கரிங் டெசிமல் இன்டூ ஃபிராக்ஷன் இதுதான் நம்மளோட கான்செப்ட். ரெக்கரிங் டெசிமலை பின்னமா எப்படி மாத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல? ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அப்ப இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ரைட்டா, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. இதை வந்து ஃபாலோவிங் அஸ் வல்கர் ஃபிராக்ஷன், ஒரு ஃபிராக்ஷனா மாத்து அப்படிங்கிறாங்க. ரைட், ஒரு ஃபிராக்ஷனா மாத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, 0.54ன்னு இருக்கு. எப்படி எழுதுவீங்க இப்போ, 0.54 ரெண்டுமே பார்ல இருந்துச்சு. அப்போ 54 நான் எழுதிட்டேன். டிவைடட் பை ரெண்டுமே பார்ல இருக்கு, 99 போட்டேன். பிளஸ்
0.23ல 3 மட்டும் தான் பார்ல இருக்கு. அப்ப 23 நான் எழுதிட்டேன், பார்ல இல்லாத 2 கழிச்சிட்டேன், டிவைடட் பை பார்ல இருக்கிற 3க்கு 9ம் பார்ல இல்லாத 2க்கு 0வும் நான் போட்டேன். அப்ப எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 99 பிளஸ் 21/90. இதை கூட்டணும், நான் ரெண்டையும் கூட்டி எழுதணும். எழுதுங்க பார்ப்போம், ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 2 டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணி எழுதணும். எழுதுங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 99 90 என்ன எல்சிஎம் எடுக்கலாம்னு பாருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ எல்சிஎம் டேரக்டா நீங்க 990 உங்களால யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா 990 எடுத்துக்கங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்ட்டு 10ம் இந்த இடத்துல இன்ட்டு 9 பண்ணணுமா? ரைட். இந்த இடத்துல இன்ட்டு 11 பண்ணணுமா? ரைட், 11 பண்ணணும். சொல்றது புரியுதுல? அப்ப மேல இது 540,000, இங்க இது 2 21 11 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பார்த்து கூட்டுங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா ஆப்ஷன்ல ஆன்சர் டிக் ஆயிருந்தது, அதனால நான் ஆப்ஷனை வைக்கல. ரைட். இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆப்ஷன் எழுதுறேன். எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ரைட். அது ரெண்டையும் கூட்டி எழுதிருங்க. ஒரு தடவை கூட்டி எழுதிருங்க. இப்போ நான் ஆப்ஷனை அந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இப்போ கவனிங்க, ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈஸியா ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போட்டுடலாம், சால்வே பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதுல? இதுதான் ஆப்ஷன். ஆன்சர் டிக் ஆயிருக்கா? இப்ப இதுதான் ஆப்ஷன். இப்ப கீழே 990 வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. கீழே 990 தான் வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் வந்துருச்சு. அதுல நீங்க வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல, அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். ரைட். அங்கிறீங்க 21 11 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 231, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 771 990. கீழே 990ங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு, இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. அப்ப கீழே என்ன வரும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்படிதான் பரீட்சையில கொஸ்டின் இருக்கும். லாஜிக்கை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப இங்க ஏன் 2 9 போட்டோம்? 5 4 இந்த 2 நம்பருமே பார்ல வந்துச்சு, அதனால ரெண்டையுமே 9 போட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான் பார்ல இருக்கு, 2 பார்ல இல்ல. அப்ப அந்த மொத்த நம்பரையும் எழுதிட்டு பார்ல இல்லாத 2 கழிச்சுட்டேன். கீழே 3க்காக 9 போட்டேன், 2க்காக 0 போட்டேன். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷனை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே தானே? ரைட். அப்ப கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கண்டிப்பா இம்பார்ட்டன்டான சாப்டர். நீங்க ஆர்ஆர்பி படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு படிச்சாலும் சரி, டிஎன்பிசிக்கு படிச்சாலும் சரி, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டைப். நிறைய பரீட்சையில கேட்டிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பரீட்சையில கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போகுமா? ரைட். இந்த கேள்வியை கவனிங்க, இந்த கேள்வி போடணும். ஓகேவா? இந்த கேள்வியை கவனிங்க. இப்போ சால்வ் பண்ணுவோம். இப்போ 0.14 பார்ன்னு இருக்கு. எடுத்தது எப்படி எழுதுவீங்க? 14 பார்ல இல்லாத 1 கழிக்கிறேன், டிவைடட் பை 9 0 பிளஸ் 23 மைனஸ் 2. ஏன் மைனஸ் 2? பார்ல இல்லாத 2 கழிச்சிட்டேன், அதே 9 0 பிளஸ் 2. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது நமக்கு. அந்த 2 அப்படியே விட்டுருங்க. 13/90 பிளஸ் 21/90 பிளஸ் 2. அப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். ரெண்டுமே 90 தான் இருக்கு. கூட்டிக்கங்க. அப்ப எவ்வளவு வரும்? 34/90. ரைட்டா? இங்கேயே நீங்க வந்து இந்த 21ஐயும் 90ஐயும் வந்து 3ல அடிச்சு கொடுக்குறீங்கன்னா அடிச்சு கொடுத்துக்கோங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். இல்ல நான் மொத்தமா இங்கேயே வந்து 2ஆல நான் அடிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அடிச்சு கொடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? 2லயோ 3லயோ நீங்க கேன்சல் பண்ணிக்கிறீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரைட். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. கடகடன்னு சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அதை சால்வ் பண்ணிடணும். இப்ப அப்படியே விட்டுறக்கூடாது, சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொன்னதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எதுவும் டவுட் இருக்கா? இப்ப கவனிங்க, ஆப்ஷனை கவனிங்க. நான் இப்ப எதுக்கு இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஆப்ஷன் எடுக்கத்தான். ஆப்ஷனை கவனிச்சீங்கன்னா ஆன்சர் தாராளமா வரும். இப்ப நான் ஆப்ஷன் அந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்மளோட கொஸ்டின்ல ஆப்ஷனை நான் பிளேஸ் பண்றேன். இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? இப்போ ஆப்ஷனை கவனிங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதை பார்த்ததை ஆன்சர் போடலாம், ஆப்ஷனை பார்த்ததை ஆன்சர் போடலாம். போட்டுடலாமா? இங்க கவனிங்க, எனக்கு கீழே 90 தான் வரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், மேல 34, 2 34/90 அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எதுவுமே சுருக்க தேவையில்லை, அவங்க சுருக்கவே சொல்லல, அப்படியே வச்சுக்கன்றாங்க. முடிஞ்சா ரைட்.
இப்போ இதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்க போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் நம்பர் 1. கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் எழுதிக்கங்க. இப்போ ஆப்ஷன் நான் தரேன். கொஸ்டின் எழுதிக்கங்க, ஆப்ஷன் நான் தரேன். ஆன்சர் போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஏயா பியா சியா டியான்னு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது, தூக்குறோம் இதை. சரியா? ரைட். நான் இப்போ ஆப்ஷன் தரேன். ஆப்ஷனையும் சேர்த்து நோட் பண்ணிங்க. கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஆப்ஷன் விசிபிள் ஆகும். உங்க ஸ்கிரீன்ல ஆப்ஷன் வந்துச்சான்னு பாருங்க. எஸ், இதுதான் ஆப்ஷன்ஸ். ரைட், இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ரைட், ஆப்ஷன்ஸையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸையும் சேர்த்து நோட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸையும் சேர்த்து நோட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கமெண்ட்டை தட்டி இருக்கணும். ஓகேவா? போட்டாச்சா? ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? ரைட். ஸோ இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் டி. ரைட். ஹோம்ஒர்க் நம்பர் 1 நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 2, இதுதான் ஹோம்ஒர்க் நம்பர் 2. ஸோ இதுல இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் டி. என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சம்ம 2 ஹோம்ஒர்க் சம். ரைட். ரெக்கரிங் டெசிமல் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதெல்லாம் உள்ள என்னால சொல்ல முடியாது. ரைட். அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு பார்ட் தான். இதை உள்ள போய் சிம்பிளிஃபிகேஷன் நடத்திட்டு இருக்க முடியாதுன்னா நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இங்கேயே சொல்லிட்டேன்னா நீங்க உள்ள இங்க ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் அதை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம பார்த்துருக்கோம், இது நமக்கு தெரியும், போட்டுடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக்கை நம்ம பார்த்துருக்கோம். ரெக்கரிங் டெசிமல்ஸ் கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கான பாசிபிலிட்டி 100% உண்டு. அவ்வளவே. இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது தான் எடுத்து நான் வச்சிருக்கேன். ரைட்டா? நானா தான் ரெடி பண்ணல, கேட்டது தான். அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இருக்கணும். கொஸ்டின் 17 இருக்கு பார்த்தீங்களா, ஆர்ஆர்பியில் கேட்டது. ரைட்டா? அதனால இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ரெக்கரிங் டெசிமல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? ஒரு தடவை ரீகால் பண்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரூல் என்ன? பார்ல இருந்தா 9 டினாமினேட்டர், பார்ல இல்லைன்னா 0 டினாமினேட்டர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது தெரிஞ்சா போதும். ரைட். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிபிடி வந்து பிடிஎஃப் வெர்ஷனா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் போட்டு விட்டுறேன். யாராவது வேணும்னா அதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது வேற ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கோ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்ததுக்குள்ள போலாமா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிலிட்டி ரூல் தமிழ்ல வகுபடும் தன்மை. ஸோ வகுபடும் தன்மை, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் ஃப்ரம் 2 to 11 இதை தான் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இதுதான். இதை விட ரொம்ப அதிகமானா நமக்கு தேவையில்லை, அவ்வளோலாம் நமக்கு தேவைப்படாது. நான் அப்படி வந்துட்டா என்ன பண்றதுங்கிறதையும் ஒரு சில இடத்துல சொல்றேன். ஓகேவா? ரைட். இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏன் 1 சொல்லலை? டிவிசிபிலிட்டி ரூல் ஏன் 1 சொல்லலை அப்படின்னா ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 1. அது உங்களுக்கு தெரியும். ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 1. இது எல்லாரும் உங்களுக்கு தெரியுங்களா? அனைத்து எண்களுமே 1ஆல வகுப்படும், நீங்க என்ன எழுதினாலும். ஸோ அதனால முதல்ல நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்? 2ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஸ்டார்டிங் வித் 2. 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும். ரைட். நான் ஆனா இங்கே கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல போறேன். எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா யூனிட் டிஜிட்டை வச்சு சொல்ல போறேன். ரைட்டா? யூனிட் டிஜிட் ஆஃப் அ நம்பர், யூனிட் டிஜிட் ஆஃப் அ நம்பர் ஈவன் நம்பராவோ அல்லது ஜீரோவாவோ இருந்தா, ஈவன் நம்பர்னா என்ன? 2, 4, 6, 8 அப்படி இருந்தாலும் அல்லது ஜீரோவாவோ இருந்தாலும் அந்த எண் 2ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள் ரூல். ஒரு நம்பர், அந்த நம்பரோட யூனிட் டிஜிட்னா என்ன சார் எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்றேன். இப்படி ஒரு நம்பர் எழுதிருக்கேன் 1498. இதுல இந்த 8 இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் என்னது? யூனிட் டிஜிட், 1ஆம் இலக்கம். யூனிட் டிஜிட்னா தமிழ்ல என்னது? 1ஆம் இலக்கம்.
அப்போ ஒரு எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கம் அப்படிங்கிறது ஈவன் நம்பராவோ அல்லது ஜீரோவாவோ இருந்தா அந்த எண் 2ஆல வகுப்படும். முடிஞ்சு ரூல். சிம்பிளான ரூல். ஏன் யூனிட் டிஜிட் வச்சு சொன்னேன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஏன்னா 4, 8 எழுதும் போது அந்த யூனிட் டிஜிட் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நான் உங்களுக்கு புரிதலுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா எல்லா ஈவன் நம்பர்ஸுமே அனைத்து இரட்டைப்படை எண்களும் 2ஆல வகுப்படும். அனைத்து இரட்டைப்படை எண்களும் 2ஆல வகுப்படும். முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன் 13,891 எழுதுறேன். இப்போ இது 2ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்கிறேன். நீங்க ஜஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த 1 மட்டும்தான். இது ஒரு ஆட் நம்பர். அப்ப ஆட் நம்பரா இருந்தா அது 2ஆல டிவைட் ஆகாது. முடிஞ்சு போச்சு. இப்ப இதே ஒரு இடத்துல 1894 இருக்கு. இப்ப இந்த 4 பாக்குறேன், இது ஈவன் நம்பர், அப்ப கண்டிப்பா டிவைட் ஆகும். முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் 2க்கான ரூல். 2 ரொம்ப சிம்பிளான ரூல் தான், ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? ஷால் வி மூவ் ஆன் டு 3? இது எழுதிக்கிட்டீங்களா? ஒரு எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கம் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அந்த எண் 2ஆல் வகுப்படும். முடிஞ்சது. ரைட். 3க்கான ரூல் எழுதிக்கிறோமா? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3. ஒரு எண் 3ஆல வகுப்படணும் அப்படின்னா ரைட், ரொம்ப சிம்பிளான ரூல். சம் ஆஃப் தி டிஜிட்ஸ். என்னது? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3ஆல வகுப்பட்டா இலக்கங்களின் கூடுதல். ரைட். என்னது? இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களின் கூடுதல் 3ஆல வகுப்படுதுன்னா, இலக்கங்களின் கூடுதல் 3ஆல வகுப்பட்டதுன்னா அந்த மொத்த எண்ணு 3ஆல வகுப்படும். என்ன சார் புரியலையே, ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கவனிங்க. இப்ப நான் 729 ஒரு நம்பர் எழுதுறேன். இதுல என்னென்ன இலக்கங்கள் இருக்கு? 9, 2, 7, 3 இலக்கங்கள் இருக்கு. அந்த இலக்கங்களை கூட்டுறேன். 7 + 2 + 9 கூட்டுனா எனக்கு என்ன வருது? 9, 2, 11, 18 வருது. சார் இதுவுமே எனக்கு பெருசா தெரியுது அப்படின்னா இந்த 1, 8 கூட்டிக்கங்க, 9 வரும். இப்ப நான் இந்த 729 இருக்கக்கூடிய இலக்கங்கள் டிஜிட்ஸை கூட்டுனா எனக்கு 9 வருது. இப்படி எனக்கு வரக்கூடிய பதில், வரக்கூடிய விடையானது 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா, இப்போ 9 3ஆல வகுப்படுமா வகுப்படாதா? அதாவது 3வது வாய்ப்பாடுல 9 வருமா வராதா? வரும். அப்ப இந்த வரக்கூடிய சம் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த மொத்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. தட் இஸ் a ரூல். அவ்வளவுதான். சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்றேன். 14861 ஒரு நம்பர் இருக்கு. இது 3ஆல டிவைட் ஆகுமான்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? 1 + 4 5, 5 + 8 13, 13 + 6 19, 19 + 1 20 வருது. பை 3 போட்டு பாக்குறேன், ஆகல. அப்ப இந்த நம்பரும் டிவைட் ஆகாது. முடிஞ்சு போச்சு. ரைட். அப்ப 3க்கு என்ன ரூல்னு தெரிஞ்சிருச்சா? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3ஆல டிவைட் ஆகணும். 3க்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் 9க்கு. அப்படியே பக்கத்துல எழுதிக்கங்க. 3க்கு என்ன ரூலோ அதே தான் 9க்கு. ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? அங்க எழுதின மாதிரியே தான் எழுத போறோம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான். சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ஆல டிவைட் ஆகும். என்னவால டிவைட் ஆகணும்? 9ஆல டிவைட் ஆகும். இலக்கங்களின் கூடுதல் 9ஆல வகுப்பட்டுச்சுன்னா, இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த மொத்த எண்ணும் 9ஆல வகுப்படும். முடிஞ்சிருச்சு. ரைட். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் எழுதுறேன். 478656 அப்படின்னு எழுதிட்டேன். இப்ப இது 9ஆல வகுப்படுமா வகுப்படாதான்னு கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க. 4 + 7 + 8 + 6 + 5 + 6 ஆகுமா ஆகாதான்னு பாருங்க. கூட்டுனா என்ன வருது? 7 4 கூட்டினா 11, 11 8 19, 19 6 25, 25 5 30, 36 வருதா? கரெக்ட் தானே? ரைட். 36 வருதா? நம்பர்ஸ் எல்லாம் நான் ரேண்டமா தான் எழுதிட்டு இருக்கேன். மேபி ஏதாவது மாறலாம். ரைட். மேக்ஸிமம் மாறாது. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணுங்க. 36 வருதான்னு பாருங்க. 36 வருதா? இப்ப இலக்கங்களின் கூடுதல் நான் எழுதிட்டேன்னா, இப்ப இந்த 36 9ஆல வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா இந்த மொத்த எண்ணும் 9ஆல வகுப்படும். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப 3க்கு என்ன ரூலோ சேம் ரூல் ஃபார் 9. சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3ஆல டிவைட் ஆனா மொத்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். சம் ஆஃப் தி டிஜிட் 9ஆல டிவைட் ஆனா மொத்த நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சிருச்சு. 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு. அடுத்து 4. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4. இப்ப நம்ம 2 ரிலேட் பண்ண போறோம். 2க்கு என்ன எழுதியிருக்கோம்? யூனிட் டிஜிட் மட்டும் எழுதியிருக்கோம். ஒரே ஒரு இலக்கத்தை மட்டும் எழுதியிருக்கோம். 4 போகும்போது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், கடைசி 2 இலக்கங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து ஒன்னு 4ஆல டிவைட் ஆகணும் அல்லது 0வா இருக்கணும். முடிச்சு.
கடைசி இரு இலக்கங்கள். இப்ப 2க்கு என்ன சொன்னோம், யூனிட் டிஜிட் மட்டும் கடைசி ஒரு இலக்கம் தான் சொல்லியிருக்கோம். ஆனா 4க்கு எத்தனை இலக்கம், 2 இலக்கம். கடைசி 2 இலக்கங்கள் நான்கால வகுப்படணும் அல்லது பூஜ்ஜியமா இருக்கணும். நான்கால வகுப்படணும் அல்லது பூஜ்ஜியமா இருக்கணும். இப்ப எப்படி சார், உதாரணத்துக்கு 4096ன்னு எழுதுறேன். இப்ப இந்த நம்பர் நான்கால வகுப்படுமான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 96 மட்டும் எடுத்துக்கணும். கடைசி 2 இலக்கத்தை மட்டும் எடுத்து 96/4 போட்டு பார்க்கணும். டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 2 4s are 8, ரிமைனிங் 1, 4 4s are 16 டிவைட் ஆகுது. அப்ப இந்த மொத்த நம்பரும் 4ஆல டிவைட் ஆயிரும். சொன்னது புரியுதா? கடைசி 2 இலக்கங்கள் நான்கால வகுப்பட்டா மொத்த எண்ணும் நான்கால வகுப்பட்டுரும். அல்லது கடைசி 2 இலக்கங்கள் 0வா இருந்துச்சுன்னா, 89 600 இப்படி இருக்கு, கடைசி 2 இலக்கங்கள் பூஜ்ஜியமா இருக்கு அப்படின்னாலும் அது என்ன ஆகும், 0வால டிவைட் ஆயிரும். சாரி, 0வால டிவைட் ஆகும், பைத்தியம், 4ஆல டிவைட் ஆகும். ரைட்டா? லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து 0வா இருந்தாலும் அது என்ன ஆயிரும், 4ஆல டிவைட் ஆயிரும். புரிஞ்சிருச்சா? ரைட். அப்ப 4னா என்னது, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். எவ்வளவு பெரிய நம்பர் வேணா கொடுக்கணும். இப்படி கொடுக்குறாங்க 76521816 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமான்னு கேக்குறாங்க. இது டிவிசிபிள் பை 4ஆன்னு கேக்குறாங்க. கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுத்து பார்த்தா போதும். 16 இருக்கு, 16 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த மொத்த எண்ணும் 4ஆல டிவைட் ஆகும். கணக்க முடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ரைட். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இரு இலக்கங்கள். அடுத்ததுக்கு போறேன். இப்ப 4 பார்த்துட்டோமா, அப்படியே பக்கத்துல ஒட்டி 8 பார்த்துருவோம். 8 பார்த்துருவோம். அப்படியே பேரலா இருக்கிற ஃபார்முலா ரூல் எல்லாம் படிச்சுட்டு போயிடணும். இப்ப 2க்கு என்ன ரூலு, கடைசி ஒரு இலக்கம். 4க்கு என்ன ரூலு, கடைசி 2 இலக்கம். 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். லாஸ்ட் என்ன டிஜிட், 3 டிஜிட்ஸ். கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல வகுப்படணும் அல்லது 0வா இருக்கணும். என்னவா இருக்கணும், 8ஆல வகுப்படணும் அல்லது 0வா இருக்கணும். முடிஞ்சிருச்சு. கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல வகுப்பட்டாலோ அல்லது பூஜ்ஜியமாக இருந்தாலோ அந்த மொத்த எண்ணும் 8ஆல வகுப்படும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்பர் எழுதுறேன், இப்படி எழுதிட்டேன், 48 786ன்னு எழுதியிருக்கேன். கடைசி 3 நம்பர் எடுத்துக்கோங்க, 786. இதை 8ஆல வகுத்து பாருங்க. மொத்த நம்பரும் 8ஆல வகுக்க கூடாது, கடைசி 3 நம்பர் மட்டும் வகுக்கிறேன். 72 மீதி 6 வராது, வகுப்படல. அப்ப இந்த மொத்த எண்ணும் வகுப்படாது. முடிஞ்சு போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சொல்றது புரியுதா? இப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகத்துல வச்சிடலாம். இப்ப 2க்கு கடைசி ஒரு இலக்கம், 4க்கு கடைசி 2 இலக்கம், 8க்கு கடைசி 3 இலக்கம். முடிஞ்சா? அடுத்து 3க்கு சம் ஆஃப் தி டிஜிட்ஸ், 9க்கும் சம் ஆஃப் தி டிஜிட்ஸ். இப்ப 2 3 4 8 9 பார்த்தாச்சு. 5 மாத்தி மாத்தி சொல்றேன்னு நினைச்சுக்க வேணாம், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். ரைட்டா? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5 ரொம்ப சிம்பிளான ரூல். உங்களுக்கு 5 டேபிள் தெரியுமா? 5 டேபிள் தெரிஞ்சாலே ரூலை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 5 1s are என்னது, 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. இங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, 5 வருது, 0 வருது. அப்போ உங்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் வந்து 1 5ஆ இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். 1 என்னவா இருக்கணும், 5ஆ இருக்கணும். ஒரு எண்ணினுடைய கடைசி இலக்கம் அல்லது 1ஆம் இலக்கம் 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 0ஆ இருக்கணும். இப்போ 4895 இப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க 5 வந்துருச்சு, 5ஆல வகுப்படும். 4896 நான் எழுதுனா வகுப்படாது. முடிஞ்சு. 5க்கு ரொம்ப சிம்பிளான ரூல். 5ஓட ரூல் ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஞாபகத்துல வச்சிடலாம். ரைட்டா? 5க்கான ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஞாபகத்துல வச்சிடலாம்ல. ஓகேவா? 6க்கான ரூல் போமா, கடகடன் ரூலை முடிக்கிறோம். 6 6. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த 6 எதெல்லாம் டிவைட் ஆகும்? இப்ப இந்த 6 2ல வகுப்படும், 3ல வகுப்படும். கரெக்டா? அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாம் 6ஆல வகுப்படும். ஓகேவா? numbers which are divisible by 2 and 3 are divisible by 6. ஓகேவா? 2ஆலும் 3ஆலும் வகுப்படக்கூடிய எண்கள் அனைத்தும் 6ஆல் வகுப்படும். 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய எண்கள் அனைத்தும் 6ஆல் வகுப்படும். சரி சார், எப்படி செக் பண்ணி பாக்குறது? ஒரு நம்பர் எழுதுவோமே. என்ன எல்லாம் 48 90 இந்த நம்பர் ஏன் எனக்கு ரிப்பீட்டா வந்துட்டே இருக்குன்னே தெரியல. எங்கேயோ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். 4 8 9 6 இப்படியே வந்துட்டே இருக்கு. ரைட், கவனிங்க. இப்ப இந்த 48 96 இருக்கு. இப்ப இது 2ஆல வகுப்படுமான்னு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணணும். 2ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணணும், 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணணும். இப்ப 2ஆல வகுப்படணும்னா ரூல் என்ன, கடைசி இலக்கம் ஈவன் நம்பரா இருக்கணும். சரி, 2ஆல வகுப்பட்டுருச்சு.
3ஆல வகுபடணுமான்னு பார்க்கணும். இப்போ ரூல் எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ கூட்டினீங்கன்னா இங்க வந்து 6 4 10, 9 8 17, கூட்டினா 27ன்னு வருது. கரெக்டா? அப்ப 3ஆலையும் வகுப்படுது. 27 3ஆல வகுப்படும்ல, அப்போ 3ஆலையும் வகுப்படுது. 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுதுன்னா இது என்ன ஆகும்? கண்டிப்பா 6ஆல வகுப்படும். முடிஞ்சிருச்சு. சொன்னது புரியுதா? இப்ப நான் இன்னொரு நம்பர் எழுதுறேன். 417656. இந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து சொல்லுங்க. 41 76 56. 41 76 56. செக் பண்ணுங்க. 41 76 56. 41 76 56. 6ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு பாருங்க. 6ஆல டிவைட் ஆகணும்னா என்ன ரூலு? 2ஆல டிவைட் ஆகணும், அப்புறம் 3ஆல டிவைட் ஆகணும். ஆகுதா ஆகலையான்னு பாருங்க. செக் பண்ணுங்க. செக் பண்ணி பாருங்க. டிவைட் ஆகுதா ஆகலையான்னு பாருங்க. ஆச்சா? இப்ப 2ஆல டிவைட் ஆகுமா? ஆயிரும். 3ல அப்படியே கூட்டுங்க. 5 12 12 18 18 5 23 29ன்னு வருது. இது 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது 6ஆல டிவைட் ஆகும். 41 76 56 என்ன ஆகாது? 6ல டிவைட் ஆகாது. ரைட்டா? புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். அப்ப 6க்கான ரூல் என்ன? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அது 6ஆல வகுப்படும். அடுத்து 7. 7க்கு ரூலை எழுதுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சு பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட். இப்போ 343ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கணும். ஒரு ரெண்டு ஸ்டெப்பை ரிப்பீட்டடா நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா யூனிட் டிஜிட் என்ன இருக்கோ அதை 2ஆல பெருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிட் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல பெருக்கணும். புரிஞ்சிருச்சா? 2ஆல பெருக்கும். 3 2ஆல பெருக்கிறேன், என்ன கிடைக்கும்? 6. அந்த 6 அந்த யூனிட் டிஜிட் போக மீதி நம்பர் இருக்கும்ல, அதை இங்க கொண்டு வந்து அந்த 6 என்ன பண்ணணும்? கழிக்கணும். நான் சொல்றது புரியுதா? யூனிட் டிஜிட்டை 2ஆல பெருக்கி வந்த ஆன்சரை மீதி இருக்கிற நம்பர்ல கழிக்கணும். யூனிட் டிஜிட் போக மீதி இருக்கும்ல, அதுல கழிக்கணும். அப்ப 34ல 6 போச்சுன்னா 28. இப்ப ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இப்ப இந்த ஆன்சர் 7ஆல டிவைட் ஆகணும் அல்லது 0வா இருக்கணும். என்னவா இருக்கணும்? 7ஆல டிவைட் ஆகணும் அல்லது 0வா இருக்கணும். இப்ப 28 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப இந்த 343 7ஆல டிவைட் ஆகும். சொல்றது புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட்டை 2ஆல பெருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த ஆன்சரை எடுத்துட்டு வந்து எதுல இருந்து கழிக்கணும்? ரிமைனிங் நம்பர்ல இருந்து. ரிமைனிங் நம்பர்னா என்ன? யூனிட் டிஜிட் போக மீதி இருக்க நம்பர்ல இருந்து கழிக்கணும். கழிச்சு வர்ற ஆன்சர் 7ஆல வகுப்படணும் அல்லது 0வா இருக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்ப இன்னொரு நம்பர் நான் எழுதுறேன். ரைட்டா? 1995ன்னு எழுதிட்டேன். இப்ப இது 7ஆல வகுப்படுமா இல்லையான்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? யூனிட் டிஜிட் எடுக்கிறீங்க, இன்ட்டு 2 போடுறீங்க, 10ன்னு வருமா? இந்த 10 கொண்டு வந்து மீதி இருக்க நம்பர்லாம் கழிக்கிறேன், 189ன்னு வருது. சார் இதுவுமே பெரிய நம்பரா இருக்கே அப்படின்னா இதுல இருக்கிற இந்த யூனிட் டிஜிட்ல 2ஆல பெருக்குங்க. 9 2 எவ்வளவு? 18. அந்த 18 மீதி நம்பர்ல கழிங்க. 0 வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்கேன்? 0 வந்தாலும் என்ன ஆகும்? அது 7ல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யூனிட் டிஜிட்டை 2ஆல பெருக்கிறேன், வர்ற ஆன்சர் எடுத்து வந்து மீதி இருக்கிற நம்பர்ல கழிக்கிறேன். அப்ப அந்த யூனிட் டிஜிட்டை மறந்துடணும். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லட்டுமா? வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன். 38885. இது 7ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு சொல்லுங்க. 38885 இது 7ஆல டிவைட் ஆகுமா? என்ன பண்ணுவேன் நான்? சிம்பிள். ஒரே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப செய்ய போறேன். 5 எடுத்துக்கிட்டேன், இன்ட்டு 2 10, இங்க கழிக்கிறேன், 38 78. 8 எடுத்துக்கிறேன், இன்ட்டு 2 16, இங்க கழிக்கிறேன், கழிச்சேன்னா 37 1 1 இருக்கு,
2ஆல பெருக்கிறேன் 2, அந்த 2 இங்க கழிச்சேன்னா 35, 7ஆல் டிவைட் ஆகும், மொத்த நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யூனிட் டிஜிட்டை 2ஆல பெருக்கணும், வர்ற ஆன்சரை கொண்டு வந்து ரிமைனிங் நம்பர்ல கழிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஈஸியா வருதோ அந்த அளவுக்கு எழுதுங்க. வர்ற ஃபைனல் ஆன்சர் 1 7ஆல டிவைட் ஆகணும், இல்ல 0வா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். ரைட், இப்போ 7ம் பார்த்தாச்சு. அடுத்து முன்னாடியே நான் 8 உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், 9 உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? 10 பார்க்க போறோம். 10 ரூல் தேவையா? 10க்கு ஒரு நம்பர் 10ஆல டிவைட் பண்ணணும், ரூல் தேவையா? யூனிட் டிஜிட் 0வா இருந்தா போதுங்களா? அதுக்கு ரூல்லாம் எழுத தேவையில்லை. டைரக்ட் நம்ம என்ன போறோம்? 11. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கடைசி நம்பர். ரைட்டா? 11 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே செனாப் தான், ரொம்ப போதும். இதுவே போதுமானதுதான். ரைட், கவனிங்க. ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகணும்னா என்ன செய்யணும்? நம்பர் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோமா? 1331 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 1331. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ல இங்கேயும் 2-3 ஸ்டெப் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. இப்போ 1 3 ரெண்டையும் கூட்டுங்க. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணணும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும். அதே மாதிரி இங்கேயும் கூட்டுங்க. 3 1 3 + 1 4. அப்ப ஆல்டர்னேட் நம்பர்ஸை நான் சம் பண்ணிட்டேன். சம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யுது? வந்த ஆன்சரை கழிங்க. ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணிருப்பீங்க, 2 ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கும், அது 2ஐயும் கழிங்க. கழிச்சா என்ன வருது? 0 வருது. அப்ப கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் 1 11ஆல டிவைட் ஆகணும், அல்லது 0வா இருக்கணும். அவ்வளவுதான். கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் 1 11ஆல டிவைட் ஆகணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். அப்படி இருந்தா உங்க நம்பர் 11ஆல வகுப்படும். புரிஞ்சுதா? ரைட். இப்ப நான் ஒரு நம்பர் எழுதுறேன், கவனிங்க. உங்களுக்கு புரியணுன்றக்காக எழுதுறேன். இப்ப 49973 ஒரு நம்பர் நான் எழுதிட்டேன். இப்ப இது 11ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க என்ன செய்வீங்க? ஆல்டர்னேட் நம்பருக்கு சம் பண்ணுங்க. அப்படியே இங்க ஆரம்பிங்க. 9 4 13, 13 3 16 எழுதிட்டேன். அடுத்து அந்த ஆல்டர்னேட் வாங்க. 9 7 16. அடுத்த நம்பர் இல்ல, 16. 2 ஆன்சர் வந்துருச்சு, 2ஐயும் கழிக்கிறேன். கழிச்சா 0 வருது. 0 வந்தா மொத்த நம்பரும் டிவிசிபிள் பை 11. அவ்வளவுதான். டிவிசிபிள் பை 11. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரட்டுமா? இதை நீங்க செக் பண்ண போறீங்க. இப்ப 34 78 64. இந்த நம்பர் 11ஆல வகுப்படுமா வகுப்படாதா? 34 78 64. இந்த நம்பர் 11ஆல வகுப்படுமா வகுப்படாதா? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் அப்படியே பேனா வச்சு அப்படியே ஒரு கோடு போடும்போது கூட்டிருங்க. அடுத்த கோடு போடும்போது கூட்டி அதை எழுதிருங்க. சொல்றது புரியுதா? போடுங்க பார்ப்போம். 11ஆல வகுப்படுமா வகுப்படாதா? இஸ் டிவிசிபிளா இல்லையா? கூட்டி எழுதுங்க. கடன் கூட்டி எழுதுங்க. என்ன ஆன்சர் என்ன வந்துச்சு? எஸ், டிவிசிபிள். வெரி குட். இப்போ இங்க வாங்க. 7 3 10 10 6 16. 16 நம்மளை விட்டு போகாத போல. ரைட்டு. 8 4 12 12 4 16. கழிச்சா 0. முடிஞ்சு போச்சு. 0 வந்துட்டா மொத்த நம்பரும் டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணணும், வந்த ஆன்சரை கழிக்கணும். 2 ஸ்டெப் செஞ்சு ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர் 11ஆல வகுப்படும், இல்லைன்னா 0வா இருக்கணும். முடிஞ்சு போச்சு. ரைட். ஒரு தடவை ரூல்ஸை ரிப்பீட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் வித் 2. 2 யூனிட் டிஜிட், ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பரா இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். 4 லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆகணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். 8 லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகணும் அல்லது 0வா இருக்கணும். முடிஞ்சு. 3 சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3ஆல டிவைட் ஆகணும். 9 சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 9ஆல டிவைட் ஆகணும். அவ்வளவுதான். 5 லாஸ்ட் டிஜிட் அல்லது யூனிட் டிஜிட் 5ஆ இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். 6
2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாம் 6ஆல டிவைட் ஆகும். 7 2 ஸ்டெப் நான் செய்யணும். முதல் ஸ்டெப் யூனிட் டிஜிட் நம்பரை 2ஆல பெருக்கணும், வரக்கூடிய ஆன்சரை மீதி நம்பர்ல கழிக்கணும். 2 ஸ்டெப். யூனிட் டிஜிட்டை 2ஆல பெருக்கணும், வரக்கூடிய ஆன்சரை மீதி நம்பர்ல கழிக்கணும். முடிஞ்சு. வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் ஒன்னு 7ஆல டிவைட் ஆகணும், இல்லைன்னா 0வா இருக்கும். ஓகேவா? அடுத்து 11க்கு என்ன ரூல்? ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணணும். ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணணும், வரக்கூடிய ஆன்சரை கழிக்கணும். ஃபைனலா 11ஆல டிவைட் ஆகிற மாதிரியோ அல்லது 0வா வந்தா அந்த எண் முழுமையாக 11ல வகுப்படும். எதுல வகுப்படும்? 11ல வகுப்படும். இதுக்கு முன்னாடி பல பரீட்சைகள்ல டிவிசிபிலிட்டி ரூலை வச்சே கணக்கு வந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா நம்ம பரீட்சையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. ரைட்? நான் இங்க இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ ரூல் எல்லாம் படிச்சுட்டோம், ரைட்டா? படிச்சு மனப்பாடம் பண்ணா மண்டையில நிக்காது. ரூலை அப்ளை பண்ணி பழகணும். கண்டிப்பா அப்ளை பண்ணி பழகணும். ஓகேவா? படிச்சதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா, எழுதி பார்த்தா மட்டும்தான் மண்டையில நிற்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். சொல்றது புரியுதா? அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 2ல இருந்து 11 வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரைட்டா? நான் அடுத்த கிளாஸ் வரும்போது டிவிசிபிலிட்டி ரிலேட்டடா ஒரு 4-5 சம் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அதை செய்வோம், செஞ்சுட்டு அடுத்த டாபிக்ல போவோம். ரைட்? ஸோ இந்த வீடியோக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த சீரியஸ்க்கு, இந்த 0 to Hero சீரியஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு ஒரு ஷெடியூலே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்து ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்ப லாங்காக போனாலும் உங்களால் பார்க்க முடியாது. அதனால 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான் நம்ம கணக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டென்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரைட்டா? அந்த அளவுக்கு வச்சுப்போம். கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. மேக்ஸில் 0ல இருந்து ஹீரோ ஆக போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.